40 minutes மேலே உட்காரவே முடியாது. ஃபர்ஸ்ட் 40 minutes ரொம்ப திங்கிங்க. எடுத்த சப்ஜெக்ட் சொல்லுவோம். இவங்க எப்படி எடுத்துட்டு போகிறீங்கன்னா, இப்போ என் மாதிரி ஃபிலிம் ரிவ்யூ பண்ணுறாரு இல்லையா, ஃபிலிம் ரிவ்யூ பண்ணுறாரு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு 10 பேர் கான்ட்ரவர்சி ரிவ்யூவர்ஸ் நம்மளெல்லாம் கடத்திட்டு போகிற மாதிரி ப்ரொடியூசர்ஸு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்மளெல்லாம் கடத்திட்டு போய் நீ இந்த படத்தை பற்றி எப்படி பேசுகிறேன், எனக்கு இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, நீ என்ன கொடுத்துட்டு போகிறேன், இந்த பண்ணிட்டு கொடுத்துட்டு போகிறேன். ஒரு 50% காமெடி ஆர்டிஸ்ட் சந்தானம் ப்ரொடியூசரு, இவரு முட்டைராஜன் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரு, அப்படி பண்ண கூப்பு போய் அழகா பண்ணிருந்தோம். இப்போ சந்தானம் ப்ரொடியூசர் அட்டாக் பண்ணக்கூடாது. சந்தானம் அவங்க டிசைட் பண்ணு, எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் வேண்டாம், டிஃப்ரெண்டா நடிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க எடுக்கணும். தவிர நமக்கு ஏதோ ஒரு 5 கோடி வருது 6 கோடி வருதுன்னு சும்மா நடிச்சுட்டே இருக்க முடியாது. சசிகுமார் எவ்வளவு அழகா கதை அந்த மூவி எப்படி கேக்குதா? இப்போ ரெட்ரோக்கு அதுக்கப்புறம் அவங்க இதுக்கு முன்னாடி நடிச்ச யோகின்னு அது ரொம்ப இந்த படம் சந்தானம் காமெடி அதான் லைட்டா அப்பப்போ ஒரு 10 செகண்ட் 5 செகண்ட்ஸ் இருக்கலாமே தவிர பெருசா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. நிறைய விஎஃப்எக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம். ஏதோ ஐலாண்ட்ல ஷூட் பண்ணிருக்கோம். சூப்பர் ரீரிகார்டிங். நாங்க எல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் தான். நான் ஆல்ரெடி 174 பண்ணிருக்கேன். இவங்களுக்கு நான் பேச சொல்றவங்கெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ். நம்ம கேரக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஒரு 10 ரிவ்யூ